ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 8ஆம் வகுப்பு பயிற்சி 6.1 ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேறொருவரால் முன்பே சேகரித்து வைத்திருக்கும் தரவுகள் அப்படின்னா நமக்கு வேறொருவரால் அப்படின்னா செகண்ட் பர்சன் வந்துட்டு நம்ம இரண்டாம் நிலை தரவுகள். சரிங்களா? அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. 25 to 35 பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை. மேல் எல்லை அப்படின்னா இந்த மேல் எல்லை. சரிங்களா? அது 35. அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்க. 200, 15, 20, 103, 3, 197 வீச்சு. வீச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம இருக்கிறதுல பெரிய நம்பர் 200, இருக்கிறதுல சின்ன நம்பர் வந்துட்டு 3. ஸோ இதுலேருந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா 197. 200 - 3 = 197. அடுத்து பிரிவு அளவு 10 மற்றும் வீச்சு 80 எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. பிரிவு எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா வீச்சு பை பிரிவின் அளவு. ஸோ 80 வீச்சு என்னது 80, பிரிவின் அளவு 10. ஸோ ஒரு 10 10 8 10 80. ஸோ பிரிவு அளவு எண்ணிக்கை வந்துட்டு பாத்தீங்கன்னா 8. ஸோ வட்ட விளக்கப்படம் என்பது டேஷ் வரைபடம். வட்டம்னா நமக்கு வட்டம். ஸோ வட்ட விளக்கப்படம் வந்துட்டு வட்ட வடிவான அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடணும். சரி, சரியா தவறா பாருங்க. செகண்ட் கொஸ்டின், உள்ளடக்கிய தொடர் ஒரு தொடர்ச்சியான தொடர். இது வந்து சரியா தவறா நம்ம பார்க்கணும். பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க. அதுலேயே நமக்கு அந்த ரோஸ் கலர் பாக்ஸில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு 14 to 20 பிரிவு இடைவெளியும் உள்ள அமையும் தெளிவாக இது ஒரு தொடர்ச்சியற்ற தொடர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிச்சு பார்த்தாலே தெரியும். எடுத்துக்காட்டாக 11 to 12, 11 to 20, 20 to 30, 31 to 40, 41 to 50 என்பது ஒரு உள்ளடக்கிய தொடராகும். இங்கு 11 மற்றும் 20 ஆகிய தரவுகள் பிரிவு இடைவெளியில் அமையும் தெளிவான இது ஒரு தொடர்ச்சியற்ற தொடர். ஸோ நமக்கு வந்து தவறு. ஸோ வந்து நமக்கு தவறு தான். சரிங்களா? வட்ட விளக்கப்படம் மூலம் மொத்த பகுதிகளின் கூறுகளை ஒப்பிட்டு பார்க்க முடியும். சரி. ஸோ வந்துட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பேஜ் நம்பர் 225 பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். வட்ட விளக்கப்படம்ல தான் நமக்கு வந்துட்டு மொத்த மதிப்பு கூறுகளை பகுதிகளை பிரிக்கப்படும் சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் வந்து சரி தான். ஸோ வந்துட்டு பார்க்க முடியும். சரி. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஊடக மற்றும் தொழில்துறையினர் வட்ட விளக்கப்படத்தை பயன்படுத்துகின்றனர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. வட்ட விளக்க அந்த கொஸ்டின் அந்த பேஜுக்கு மேலே பாருங்க. வட்ட விளக்க அந்த ரோஸ் கலர் பாக்ஸில் வட்ட விளக்கப்படத்தின் பயன்கள் தொழில்துறை மற்றும் ஊடகத்துறையினர் வட்ட விளக்கப்பட முறையை பரவலாக பயன்படுத்தினர். ஸோ இதுவும் நமக்கு சரிதான். சரி எழுதிக்கோங்க. அடுத்தது வட்ட விளக்கப்படம் என்பது 4வது கொஸ்டின். வட்ட விளக்கப்படம் என்பது வட்டத்தை பல்வேறு வட்டக்கோண பகுதி கூறுகளாய் பிரிப்பது. இதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் நமக்கு பேஜ் நம்பர் 225 பாருங்கள். வட்ட விளக்கப்படம் என்பது அது பல்வேறு கூறுகள் இத்தனை கூறுகளை நம்ம பிரித்து தான் அதை வந்துட்டு நம்ம அதோட பயன்படுத்துறது வந்துட்டு அது நமக்கு சரின்னு பார்க்குறது வந்துட்டு இதில் தான் நமக்கு தெரியும். ஸோ அதுவும் நமக்கு பாருங்கள். வட்டத்தின் பரப்பளவு கூறுகளின் மொத்த மதிப்பால் குறிக்கப்படும். வட்டத்தின் ஒவ்வொரு வட்டக்கோண பகுதியும் வெவ்வேறு கூறுகளால் குறிக்கப்படும். இங்கே ஒரு வட்டமானது வட்டக்கோண பகுதிகளால் பிரிக்கப்படுகிறது. ஸோ வந்துட்டு இதுவும் நமக்கு வந்துட்டு சரி. பாருங்கள். வட்ட விளக்கப்படம் என்பது வட்டத்தை பல்வேறு வட்டக்கோண பகுதி கூறுகளால் பிரிப்பது. சரி. மூணாவது சம் பாருங்க. 25 குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா பாருங்கள். 1 3 0 2 5 2 3 4 1 0 5 4 3 1 3 2 5 2 1 1 2 6 2 1 4. இது வந்துட்டு கரெக்டாக எழுதிக்கோங்க. எந்த நம்பரையும் வந்துட்டு விட்டுறக்கூடாது. நம்ம ஏதாவது ஒரு 2 நம்பர் தப்பாக எழுதினாலும் நமக்கு வந்து சம் தப்பாயிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டவணை எழுதிக்கணும். தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணை. குழந்தைகளின் எண்ணிக்கை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து 0, பெரிய நம்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6. ஸோ வந்துட்டு 0 1 2 3 4 5 6 வரைக்கும் எழுதிக்கலாமா? ஸோ வந்துட்டு நேர்கோடு குறிகள் நம்ம வந்துட்டு அதை நம்ம பார்க்கணும். 0 வந்து எத்தனை இருக்குது பாருங்கள். மார்க் பண்ணி நம்ம கரெக்டாக குறிக்கணும். 1 2. ஸோ வந்துட்டு 2 கோடு நேர்கோடு. சரிங்களா? 2 0 இருக்குது. சரி, 2 நேர்கோடு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 வந்துட்டு எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5. அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 1 2 3 4 5வது வந்துட்டு நம்ம இந்த க்ராஸில் போடணும். இன்னொரு ஒரு 1 இருக்குது. ஸோ அது வந்துட்டு 1. மொத்தம் 6 1 இருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்து 2 எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? 2 வந்துட்டு 1 2 3 4 5 6. மொத்தம் இதுலேயும் 6 இருக்குது. 1 2 3 4 5 வந்து நம்ம இப்படி எழுதிக்கணும். அடுத்து 6. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து 3 வந்துட்டு பாருங்கள். 3 எத்தனை இருக்குன்ட்டு 1 2 3 4 மொத்தம் 4 3 தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. 1 2 3 4. சரிங்களா? அடுத்து 4 1 2 3. ஸோ வந்துட்டு 4 வந்துட்டு 3 4 இருக்குது. 1 2 3.
அடுத்து 5 வந்துட்டு எத்தனை டைம் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3. ஸோ 5 வந்துட்டு 3 இருக்குது. 1 2 3 சரிங்களா. அடுத்து 6 பாருங்கள். 6 வந்துட்டு நமக்கு 1 டைம் இருக்குது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இங்கே கூட்டி எழுதணும். ஸோ அந்த நிகழ்வெண்ணில் ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இங்கே இது 5 1 6, இதுவும் 5 1 6, 1 2 3 4. 3 வந்து எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4 வந்துட்டு 1 2 3. அடுத்துட்டு 5 வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 2 3. ஸோ 6 வந்துட்டு 1 இருக்குது. இதெல்லாம் நம்ம மொத்தமாக கூட்டும் போது நமக்கு வந்து இங்கே கொஷினில் கொடுத்த 25, நமக்கு அந்த ஆன்சர் வந்துட்டு 25 கிடைக்கணும். ஸோ அதுதான் நமக்கு கரெக்டுன்னு பார்க்கணும். இன்னும் செக் பண்ணலாமா? செக் பண்ணலாமா? 6 2 8. ஸோ நம்ம கூட்டலாமா? 2 6 8, 8ம் ஒரு 6ம் 14, 14 4 வந்துட்டு பார்த்திங்கன்னா 18, 18 3 வந்துட்டு 21, 21 3 24, 24 + 1 25. ஸோ நமக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துருச்சு. கரெக்ட். வந்துட்டு 4வது சம் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 30 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் மார்க்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தீர்வு வீச்சு ஃபஸ்ட்டு வீச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பு ப்ளஸ் குறைந்தபட்ச மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இதில் வந்துட்டு அது இருக்கிறதுலே வந்துட்டு அதிகபட்சம் வந்துட்டு மார்க் எதுன்னு பாருங்கள். 495. அதுக்கு மேலே மார்க் இல்லை, பார்த்துக்கோங்க. 495. குறைந்தபட்ச மதிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா 157. அதுக்கு கீழே மார்க் இல்லை. சரியா. 157. இப்போ வந்துட்டு நம்ம வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இது 2 கழிச்சோம் அப்படின்னா வீச்சு நமக்கு கிடச்சிரும் 338. சரிங்களா. வீச்சு கண்டுபிடிச்சாச்சா? வீச்சு வந்துட்டு 338 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பிரிவு இடைவெளியை வந்துட்டு 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. 100 அப்படின்னு எடுத்துக்கணும். பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா என்னது? வீச்சு பை பிரிவின் அளவு. சரிங்களா. இப்போ வந்துட்டு வீச்சோட மதிப்பு என்ன? 338. பிரிவின் அளவு வந்துட்டு நம்ம 100ன்னு எடுத்துருக்கோமா. ஸோ அதை நமக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா வகுத்தோம் அப்படின்னா 3.38 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா. வகுத்தோம் அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறோம். ஸோ 3.38 நமக்கு கிடைக்கும். இது வந்து அப்படின்னா 4க்கு பக்கம். சரிங்களா. இது வந்துட்டு 4ன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்டவணை எழுத போகிறோம். சரிங்களா. பிரிவு இடைவெளி, நேர்கோட்டு குறிகள், நிகழ்வெண். சரிங்களா. இப்போ வந்துட்டு பிரிவு இடைவெளி வந்துட்டு நம்ம 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா. 100 to 200, 100லேருந்து 200 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 200லேருந்து 300 வரைக்கும். அடுத்து 300லேருந்து 400 வரைக்கும். அடுத்து 400லேருந்து 500 வரைக்கும். சரிங்களா. இப்போ நேர்கோட்டு குறிகள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 100 மார்க்லேருந்துட்டு 200 மதிப்பெண் வரைக்கும் உள்ள மார்க்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். மார்க்கை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 200லேருந்து 300 வரைக்கும் உள்ள மார்க்கை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி நம்ம எழுதணும். சரிங்களா. இப்போ 100லேருந்து 200னா 299 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. 100லேருந்துட்டு 299 வரைக்கும் கவுண்ட் பண்ணலாமா. 1 183 2. இது 2 தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நேர்கோட்டு குறிகள் வந்துட்டு 2, நிகழ்வெண் வந்துட்டு 2ன்னு நம்ம எழுதிடணும். சரிங்களா. அடுத்து 200லேருந்து 300 வரைக்கும். சரிங்களா. பார்க்கலாமா. 200லன்னா நம்ம 200 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. 1 2 200 263 2 3 4 5 6 7 8 இன்னொன்று 276 9. சரிங்களா. அதை கரெக்டாக மார்க் பண்ணிட்டு தான் நம்ம குறிக்கணும். மொத்தம் 9 இருக்குது. ஸோ வந்து நேர்கோட்டு குறிகள் எப்படி எழுதணும்? 1 2 3 4 5
6 7 8 9. இங்கே நிகழ்வெண் வந்துட்டு 9 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்து 300லேருந்து 400 வரைக்கும் பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 300 எடுத்துக்கலாம். 7 8 9 9 10 11 12. மொத்தம் 300லேருந்து 400 நம்பர்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 12. குறிச்சிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இங்கே வந்துட்டு நிகழ்வெண் வந்துட்டு 12 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து 400லேருந்து 500 பார்க்கலாமா? 1 2 3 4 5 400 எடுத்துக்கலாம். 5 6 7. ஸோ மொத்தம் 7. 400லேருந்து 500 வரைக்கும் வந்து மொத்தம் 7 இருக்குது. குறிச்சிக்கலாமா? 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே வந்துட்டு 7 நிகழ்வெண்ணில் வந்துட்டு 7. ஸோ இதை வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். இங்கே மொத்தம் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கூட்டலாமா? 9 2 11 12 வந்துட்டு 3 2 23 7. ஸோ வந்து நமக்கு 30 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 30 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு தொகுக்கப்பட்ட நிகழ்வெண் பரவல் அட்டவணை தயார் செய்யும். 30 மாணவர்கள் நமக்கு வந்துருச்சா? ஸோ ஓகே, வந்துட்டு 5வது கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பாருங்க. ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அத்தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைந்துள்ளார்கள். அத்தகவல்களை பயன்படுத்தி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம மொத்த மாணவர்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், மஞ்சள் வந்துட்டு 50 மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். மற்ற சதவீதத்தை வந்துட்டு நம்ம இப்போ கூட்டணும். சரிங்களா? 30 + 20 + 25 + 15. சரியா? அந்த எக்ஸ் வந்து மஞ்சள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். = 100. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? = இதெல்லாம் கூட்டினா நமக்கு 90 கிடைக்கும். ஸோ 100 - 90. எக்ஸ் வந்து என்னது? 10%. ஸோ நம்ம வந்துட்டு அந்த மஞ்சள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10%. 10% அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு 50 மாணவர்கள் அங்கே கொடுத்துருக்காங்களா? சதவீதம்னாலே வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும்? 100 × நம்ம மொத்த மாணவர்களை நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் = 50. நம்ம மொத்த மாணவர்களை நம்ம கண்டுபிடிக்கணும். 10% நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 50 மாணவர்கள் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு மொத்தமாகவே உள்ள இது எல்லாமே சேர்த்து எத்தனை மாணவர்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு மொத்தம் = 50 × இது இந்த பக்கம் போச்சுன்னா தழுகில வந்துடும். ஸோ வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0க்கு 1 10 10 5 10 50. இப்போ நமக்கு 500 மாணவர்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 500 மாணவர்கள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 500 மாணவர்கள் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஒவ்வொரு கேள்விக்காக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர்? அதில் வந்து அதிலே கொடுத்துருக்கு சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 20%. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புகின்றனர்? எத்தனை மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இது வந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க. பச்சை வண்ணத்தில் பார்த்துங்க 15% கொடுத்துருக்காங்க. 15% அப்படின்னா இப்போ வந்துட்டு சதவீதம்னாலே நமக்கு 100 தானே இல்லையா? 15/100 × 500 மாணவர்கள். இதை வந்துட்டு நம்ம இதுலேருந்து நம்ம கேன்சல் பண்ணோம். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2 0. 15 × 5 75. ஸோ 75 மாணவர்கள். அடுத்து
அடுத்து பாருங்க 3வது கொஸ்டின், நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீல வண்ண மாணவர்கள் வந்து பின்ன வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க. நீல வண்ணம் என்ன 25% கொடுத்துருக்காங்க. ஸோ 25/100 இதை பின்ன வடிவில் எழுதணும் அப்படின்னா 25 25 4 25 100 1/4. ஓகேங்களா, இது வந்து பின்னம். 4வது கொஷின். 3வது கொஷின். 4வது கொஷின் பாருங்கள், எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை? ஆல்ரெடி வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20% மாணவர்கள் வந்துட்டு விரும்புகிறாங்க. அவங்க எத்தனை சதவீதம் சிவப்பு வண்ணத்தை விரும்பலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு 20% வந்துட்டு விரும்புகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு 80% வந்துட்டு விரும்பவில்லை. அதை எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ 80/100 இன்ட்டு 500. இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 80 இன்ட்டு 5 வந்துட்டு 400. 400 மாணவர்கள் வந்துட்டு விரும்பவில்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணத்தை விரும்புகின்றனர்? இளஞ்சிவப்பு அந்த நீல வண்ணத்தை விரும்புகின்றனர். ஸோ வந்துட்டு எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீலத்தை விரும்புகின்றனர் அப்படின்னு நமக்கு வந்துட்டு மாணவர்கள் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீலம் ப்ளஸ் இளஞ்சிவப்பு வந்து பார்த்திங்கன்னா 30 + 25. இது வந்து சதவீதம் பார்த்திங்கன்னா 55%. இப்போ நமக்கு மாணவர்கள் தானே கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ வந்துட்டு 500 மாணவர்கள் இன்ட்டு 55 / 100. ஓகேவா? இப்போ அந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 5 இன்ட்டு 55 5 25 5 25 2 27 275 மாணவர்கள். 6வது கொஸ்டின் பாருங்க, எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது? மொத்தம் எத்தனை மாணவர்கள் நம்ம கண்டுபிடிச்சோம்? மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 500 மாணவர்கள். ஸோ வந்துட்டு 6வதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ஆன்சர், 500 மாணவர்கள். சரிங்க, இது 6வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கருத்து கேட்பில் அப்பகுதி மக்களால் விரும்பப்படும் உணவு வகைகள் பற்றி விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா உணவு வகைகள் எண்ணிக்கை, காய்கறிகள் வந்து 160, மாமிசம் வந்து 90, காய்கறி கலகை வந்து 80, பழங்கள் வந்து 50, முளைக்கட்டிய தானியங்கள் 30, ரொட்டி வந்து 40. இவ்வளோ டேட்டாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ உணவு வகைகள், காய்கறி, மாமிசம், இந்த மாதிரி டேபிள்ஸில் நம்ம எழுதிக்கணும். எண்ணிக்கை இந்த பக்கம் எழுதிக்கணும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, மையக்கோணம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம வட்டம் அப்படின்னாலே நமக்கு மையக்கோணம் தானே இல்லையா? நம்ம சார்ட் போடணும் அப்படின்னா மையக்கோணம் அப்படின்னா வட்டம். மையக்கோணம் அப்படின்னாலே நமக்கு 360 டிகிரி. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 160 90 80 இது எல்லாத்தையுமே கூட்டிக்கணும். 0 5 7 5 450 இதெல்லாத்தையும் நான் கூட்டினோம்னா 450 கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு 160 காய்கறிகள் வந்துட்டு 160 / இந்த 450 இன்ட்டு 360 டிகிரினாலே நமக்கு 360 தானே, மையக்கோணம் அப்படின்னாலே 360 தானே. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? அதுக்கப்புறம் 9வது வாய்ப்பாட்டில் பாருங்கள், 5 9 45 4 9 36 ஓரஞ்சு 5 5 15 ஈரஞ்சா 10 32 இன்ட்டு 4 32 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? 4 2 8 4 3 12 128 டிகிரி. சரிங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 128 டிகிரி. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம 90/450 இன்ட்டு 360 டிகிரி. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் 5 9 45 4 9 36 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5
18. 18 அஞ்சா 90. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 18 × 4 இஸ் ஈக்குவல் டு 18 × 4 8 நாங்க 32 3 4 72. இது வந்து 72 டிகிரி. அடுத்து 80 எடுத்துக்கோங்க. காய்கறி கலவை 80 / 450 × 360. 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாமா? நமக்கு ஆல்ரெடி 9வது டேபிளில் இது கேன்சல் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா 5 9 4 4 32 1 5 5 வந்து 16 5 80. சரிங்களா? 16 × 4 இஸ் ஈக்குவல் டு 16 × 4 எவ்வளவு? 6 4 24 24 4 1 4 அந்த 2 64 64 டிகிரி. சரிங்களா? அடுத்து 50 புரியுதுங்களா? 50 அடுத்து வந்துட்டிங்கன்னா பழங்கள் வந்து 50 / 450 × 360. ஸோ 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் நீங்கள் 9வது வாய்ப்பாடு வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு அந்த எல்லாத்துக்குமே அதே ப்ராசஸ் தான். சரிங்களா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 5 இங்கே 4 1 5 5 5 5 50. 10 × 4 இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்கா? 30 / 450 × 360. 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? அடுத்து 5 9 45 4 9 36 1 5 5 6 5 30. 6 × 4 24. ஸோ இங்கே வந்துட்டு 24 டிகிரி. இங்கே வந்து 40 இருக்கா? 40 / 450 × 360. 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா? அடுத்து 5 9 45 4 2 1 5 5 8 5 40. 8 × 4 32. ஸோ இந்த டிகிரி எல்லாமே நம்ம கூட்டணும். சரிங்களா? இப்போ இந்த டிகிரி எல்லாத்தையுமே நம்ம கூட்டலாமா? 8 10 14 15 16 17 18 19 20. மீதி 2 2 6 8 14 15 22 2 6 இது 360. ஸோ நமக்கு இதை நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 360 டிகிரி நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு வட்ட விளக்கு படம் வரையணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த நமக்கு மையப்புள்ளியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? சென்டராக ஒரு கோடு. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம இதுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிகிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 128. 128. ஸோ நம்ம 0லேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? இங்கேருந்து 0 இங்கேருந்து தான் நம்ம கணக்கெடுக்கணும். 128. இங்கே 120 இந்த இருக்கா? 128. 30க்கு முன்னாடி 2 புள்ளி தள்ளி வைங்க. தள்ளி வச்சுட்டு இது 128 டிகிரி. என்னது? காய்கறிகள். அடுத்து நம்ம எந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோமோ திருப்பி அந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம குறிக்கணும். நீங்கள் வேணால் அப்படி நோட்டை திருப்பிக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணணும். 128 எடுத்தாச்சா? ஸோ இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணணும். அடுத்த டிகிரி 72. காய்கறிகள் குறிச்சாச்சு. அடுத்து நம்ம 72 குறிக்கலாமா? இங்கேருந்து 0 இங்கே எந்த பக்கம் மார்க் பண்ணுறோமோ இங்கேருந்து 0லேனா கணக்கு பண்ணணும். 72. சரிங்களா? 72 மாமிசம் குறிச்சாச்சா? அடுத்து வந்துட்டு என்ன 64 டிகிரி காய்கறி கலவை. 64 டிகிரி எங்கேருந்து நம்ம கடைசியாக மார்க் பண்ணணுமோ அங்கேருந்து தான் நம்ம குறிக்கணும். 72லேருந்து குறிச்சிக்கணும். 64 நம்ம லாஸ்ட்டாக எங்கேருந்து குறிச்சோமோ அங்கே 0 வச்சுக்கோங்க. 64. சரிங்களா? அடுத்து 64. இங்கே 60 இந்த இருக்குது. 1 2 3 4 64. டிகிரி 64ல் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கலவை. அடுத்து
ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நோட்டை திருப்பி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு 64 லாஸ்ட்டாக குறிச்சோமா, அடுத்து என்ன டிகிரி பார்க்க போகிறோம், 40 டிகிரி. 64லேருந்து 40 டிகிரி. நமக்கு 40 டிகிரி என்னது, பழங்கள். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 24, இங்கே வந்துட்டு 24 சரிங்களா. 0லேருந்து 24 அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 24 4 டிகிரி என்னது, முளைக்கட்டிய தானியங்கள். அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு, 32 டிகிரி ரொட்டி. அதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுவே காட்டுது பாருங்கள், 32 கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம போட்டது வந்துட்டு கரெக்டு. 32 டிகிரி ரொட்டி சரிங்களா. நம்ம வட்ட விளக்கப்படம் வரைஞ்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, உணவு வகைகள் எண்ணிக்கை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மையக்கோணம் 360 டிகிரி வச்சா தான் நமக்கு வட்டம் கிடைக்கும். ஸோ மையக்கோணம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே கூட்டி 450ஆல் வகுத்து 360ஆல் பெருக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிகிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஈஸியாக இருக்கா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 7வது கணக்கு பாருங்கள். இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு வரி வருவாய் வழிகளில் இருந்து வரும் ₹1 வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு வரி வருவாய் வழி, நிறுவன வரி, வருமான வரி, சுங்க வரி, கலால் வரி, சேவை வரி மற்றவை வருமானம் வந்து பைசாவில் கொடுத்துருக்காங்க. 19, 16, 9 அதாவது பைசா கணக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. கலால் வரி, சேவை வரி மற்றவை வந்துட்டு 32. நம்ம ஆல்ரெடி 6வது சம்மில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இது மாதிரி வந்துட்டு டேபிள்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா. வரி வருவாய் வழி, வருமானம் பைசாவில், மையக்கோணம். நம்ம வந்துட்டு மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வட்டம் அப்படின்னாலே வந்துட்டு 360 டிகிரி தானே. ஸோ வந்துட்டு அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வரியும் எழுதியாச்சு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம கூட்டிக்கணும். இது எல்லாத்தையுமே 19, 16, 9, 14, 10, 32 இதை நமக்கு கூட்டினோம் அப்படின்னாக்கா நமக்கு 100 ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. 100 வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், 19 வகுத்தல் 100 × 360 6 சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். 19 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1.9 கிடைக்கும். ஸோ வந்துட்டு 1.9 × 36. ஸோ அதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 684 கிடைக்கும். ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சு நமக்கு 68 டிகிரி சரிங்களா. இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா வருமான வரி 16 / 100 × 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுமா. ஸோ 16 10ஆல் வகுக்கும் போது 1.6 கிடைக்கும். × 36 = இதை வந்து பெருக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 576 கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கனால வச்சாச்சு. ஸோ 57 டிகிரி சரிங்களா. அடுத்து 9/100 × 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 9 வந்துட்டு 10ஆல் வகுக்கும் பொழுதுட்டு என்ன கிடைக்கும், 10ஆல் வகுக்கும் போது 0.9 கிடைக்குமா. × 36 இதை நமக்கு பெருக்கும் போது 324 கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். ஸோ 32 டிகிரி போட்டுக்கோங்க. அடுத்துட்டு பார்த்திங்கன்னா 14/100 × 360. ஸோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 14 10ஆல் வகுக்கும் போது 1.4 × 36 கிடைக்கும். 1.4 கிடைக்கும். × 36ஆல் பெருக்கணும் அப்படின்னா 504 கிடைக்கும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 50 சரிங்களா. அடுத்து 10/100 × 360. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 10க்கு 10 அடிச்சாச்சு. இங்கே 36 டிகிரி. அடுத்து பார்த்திங்கன்னா
32/100 × 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 10ஆல் 32 வகுக்கும் போது 3.2 கிடைக்கும். × 36 இதை பெருக்கும் பொழுது 1152 கிடைக்கும். ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 115 டிகிரி. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும். கூட்டி வர விடைகளை பார்க்கலாமா? ஸோ இது எல்லாத்தையும் நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டும் பொழுது நமக்கு வந்துட்டு 360 கிடைக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து கூட்டலாமா? 4 10 14 18 19 20 மீதி 2 2 10 17 2 19 24 25 26 27 28 30. சரிங்களா? 30 மீதி 3 26 26 2 360 டிகிரி. கரெக்ட். ஸோ நமக்கு வந்துட்டு 360 டிகிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு ஆன்சர் கரெக்ட், 360 டிகிரி. இப்போ நம்ம வட்ட விளக்கப்படம் வரைபடம் பார்க்கலாமா? ஸோ அதே மாதிரி தான், போன மாதிரியே தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். வட்டம் வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நடுவில் புள்ளி வச்சு நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள், 68 டிகிரி. சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு 68 டிகிரி. நம்ம வந்துட்டு எந்த சைடு மார்க் பண்ணுறோமோ அந்த சைடு நம்ம 0 வச்சுக்கணும். ஸோ அந்த 0லேருந்து தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? 68 டிகிரி. நிறுவன வரி. அடுத்து அதே அந்த எங்கே மார்க் பண்ணமோ அங்கேருந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து 57 டிகிரி. இங்கேருந்து பாருங்கள், 0லேருந்து உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இந்த 0லேருந்து வர்றது தான் 57. வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி. அடுத்து பார்த்துக்கோங்க, 32 இங்கேருந்து குறிச்சிக்கோங்க. அங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 32 பார்த்திங்கன்னா டிகிரி 32 சுங்கவரி. அடுத்து பார்த்திங்கன்னா 50 டிகிரி. 0லேருந்து 50 கரெக்டாக குறிச்சிக்கோங்க. அது வந்து 50 டிகிரி கலால் வரி. ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம அந்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த டிகிரிஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? அடுத்து அங்கேருந்தே மார்க் பண்ணிக்கோங்க. 50 டிகிரிக்கு அப்புறம் 36 டிகிரி. இங்கே வந்துட்டு 36. அதுக்கப்புறம் 40க்கு 30 1 2 3 4 5 6 கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 36 டிகிரி. 36 டிகிரி வந்துட்டு சேவை வரி. அடுத்து நமக்கு வந்துட்டு 115 தேவை. நீங்கள் லாஸ்ட்டாக குறிச்சதுலேருந்து பாருங்கள். கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா 115 நமக்கு காட்டும். கரெக்டாக 1 10 11 12 15 கரெக்ட். நம்ம குறிச்சது கரெக்ட். 115 மற்றவை. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம வரி வருவாய் வழி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டேபிள்ஸ் எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே கூட்டிக்கணும். கூட்டிட்டு வர்ற ஆன்சரோட வகுத்து 360ஆல் பெருக்கணும். ஸோ இதை வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இதில் வர்ற டிகிரிஸை வந்துட்டு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு ஸோ நம்ம வந்துட்டு கம்பஸ் பகைமானி வச்சுட்டு நம்ம குறிக்க வேண்டியதான். ஸோ நமக்கு வட்ட வரைபடம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கா? ஒன்றில் 8வது பாருங்கள், குமரனின் மாத குடும்ப செலவு
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நமக்கு டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வட்ட விளக்கப்படம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 3 கொஷினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. பார்க்கலாமா. ஸோ இந்த மாதிரி நம்ம டேபிள்ஸில் எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ நமக்கு சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு கூட்டினா நமக்கு 100 தான் வரும். அப்படி கூட்டி பாருங்கள். 10 0 10 இதெல்லாமே கூட்டினா நமக்கு 100 கிடைக்குதா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மையக்கோணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் 50 / 100 இன்ட்டு மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் 360ஆல் பெருக்கணும். ஸோ டிகிரினால். சரிங்களா. நம்ம ஏற்கனவே வந்துட்டு 6வது 7வது கணக்கு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சா. இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1 10 10 5 10 50. இப்போ 5 × 36 36 இன்ட்டு நான் தனியாக எழுதி காட்டுறேன். 36 5 30 3 பார்த்தீங்கன்னா 36 3 15 3 18 180. இது வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. சரிங்களா. அதே மாதிரி தான் இதுக்கும் 20 / 100 இன்ட்டு 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுமா. 1 10 10 2 10 20. ஸோ 36 × 2 72 டிகிரி. சரிங்களா. அடுத்து 15 15/100 இன்ட்டு 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ வந்துட்டு 25 10 35 15 1 2 1 2 8 2 16. ஸோ 3 × 18 இது = 54 டிகிரி. சரிங்களா. அடுத்து பார்த்துக்கோங்க 5 5/100 இன்ட்டு 360 டிகிரி. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 5 10 ஓரஞ்சு 5 1 2 1 2 8 2 16. இது வந்துட்டு 18 டிகிரி. ஸோ இப்போ முதல்ல பார்த்த கணக்கு மாதிரியே தான் அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரணும். 10/100 இன்ட்டு 360. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 10க்கு 10 கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து 36 டிகிரி. ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது எல்லாத்தையுமே நமக்கு கூட்டும் பொழுது 360 டிகிரி கிடைக்கும். சரிங்களா. 360 டிகிரி. இப்போ நம்ம வட்ட விளக்கப்படம் வரையலாமா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மையப்புள்ளியில் வச்சுட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 180 டிகிரி உணவு. சரிங்களா. இப்போ இந்த 0லேருந்து 180 டிகிரி. இங்கே 0லேருந்து பாருங்கள். இங்கேருந்து 0லேருந்து தான் வரும். ஸோ நம்ம இங்கேருந்து பாருங்கள். இங்கே நம்ம கரெக்டாக நேருக்கு நேர் கோடு. சரிங்களா. ஸோ இது வந்துட்டு உணவு. அதுக்கப்புறமா திருப்பி நம்ம இங்கே தானே நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்த டிகிரி வந்துட்டு எங்கே குறிக்கணும் அப்படின்னா 72 டிகிரி. இங்கேருந்து பாருங்கள். இந்த 0லேருந்து பாருங்கள் உள்ள இந்த உள்ளே இருக்கிற நம்பரை பாருங்கள் 72 குறிச்சாச்சா. 72. இது என்ன அப்படின்னா கல்விக்கு 72 டிகிரி. நம்ம இங்கே குறிக்க வந்துட்டோம் 180 டிகிரி. அதுக்கப்புறமா இங்கேருந்து கரெக்டாக பகைமணியை வந்துட்டு கரெக்டாக வச்சு பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக வரும். அடுத்த டிகிரி வந்து 72லேருந்து நம்ம குறிக்கணும் 54 டிகிரியா. அடுத்து இங்கேருந்து 54 பாருங்கள் 1 2 3 4 54. ஐம்பத்தி 4 டிகிரி வாடகை. அடுத்துட்டு அங்கேருந்து பாருங்கள் 54 குறித்தோம் இல்லையா. 54லேருந்து கரெக்டாக பாருங்கள் கீழேருந்து 18 டிகிரி. சரிங்களா. உள்ளேருந்து 18. இங்கே 20க்கு முன்னாடி பாருங்கள் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா 20. அந்த 20க்கு முன்னாடி பாருங்கள்
18 1 2 18 10லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 18 இங்கே கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 18. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம டிகிரிஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. 18 டிகிரி போக்குவரத்து. திருப்பி நம்ம இங்கேருந்து நம்ம வச்சு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிற வந்துட்டு 36 டிகிரி. 40க்கு முன்னாடி பாருங்கள் கரெக்டாக கட்டுது பார்த்தீங்களா, 36 டிகிரி. ஸோ நம்ம சம் வந்து கரெக்டு. இதர செலவுகள். ஸோ நம்ம வட்ட விளக்கப்படமும் வரைஞ்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள். குமரன் வாடகைக்காக 6000 செலவு செய்தால் அவர் கல்விக்கு செய்யும் செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் வந்துட்டு குமரின் மொத்த மாத வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார் ஒன்றா பார்க்கலாமா? இப்போ மொத்த வருமானம் வாடகை பார்த்தீங்கன்னா 15%. 15% அப்படின்னாலே நமக்கு 15/100 அப்படின்னு எழுதிக்கணும், சரிங்களா? அடுத்து மொத்த வருமானம் கண்டுபிடிக்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 6000 செலவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இங்கே எழுதிக்கணும். நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, மொத்த வருமானம். ஸோ அந்த எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு 6000 இங்கே அப்படியே தான் இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6000 இன்ட்டு 100 டிவைடட் பை 15. ஏன்னா அது வந்து இந்த 15/100ன்றது இந்த பக்கம் வரும்போது 100/15 அப்படின்னு வந்துடும், சரிங்களா? 3 5 15, 5வது வாய்ப்பாடில் ஊற்றோம் அப்படின்னா 25 100. இப்போ வந்துட்டு 1 3 3 3 6. ஸோ இந்த 3 0 மேலே வந்துடும். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 40,000. ஸோ வந்துட்டு அவரோட மொத்த வருமானம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40,000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்வி வந்துட்டு 20%. 20% நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா கல்வி. ஆனால் எவ்வளவு அமௌண்ட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 20% அப்படின்னா 20/100 இன்ட்டு 40,000 மொத்த வருமானம் இருக்குது இல்லையா, 40,000 இஸ் ஈக்குவல் டு 8000 நமக்கு வரும். இந்த 2 0க்கும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 20 இன்ட்டு 400 வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 2 8. இந்த 3 0 அப்படியே போட்டுடுங்க. கல்வி வந்துட்டு 8000, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்த வருமானம் நமக்கு 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மேலே ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு 40,000 நமக்கு மொத்த வருமானம். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார். ஃபஸ்ட்டு வந்துட்டு கல்வியை விட உணவு பார்த்திங்கன்னா நமக்கு 50% கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த உணவுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சதவீதம் அப்படின்னாலே 50/100 இன்ட்டு மொத்த வருமானமா 40,000. இந்த 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. 5 20. இந்த 3 0வும் அப்படியே எழுத வேண்டியதான். 5 20. இந்த 3 0வையும் இங்கே எழுதிட வேண்டியதுதான். ஸோ 20,000. உணவுக்கு வந்துட்டு 20,000, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா உணவுக்கு வந்துட்டு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார். இப்போ நம்ம உணவோட வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு 20,000 கண்டுபிடிச்சிட்டோம். கல்வியை விட உணவுக்கு எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 20,000லேருந்து நம்ம 8,000 கழிக்கணும், சரிங்களா? கல்வியோட காசு வந்துட்டு 8,000, உணவுக்கு வந்து 20,000. அதுலேருந்து இதை கழிச்சோம்னா 12,000. கல்வியை விட உணவுக்கு 12,000 அதிகமாக குமரன் செலவு செய்கிறார். இதோட இந்த சம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.